ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். சங்கானையில் வாழ்வெட்டு குழு அட்டகாசம். மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கானை பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் புகுந்த வாழ்வெட்டு குழு அங்கு அட்டகாசம் செய்துள்ளது. குறித்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் கொண்ட குறித்த குழு அங்கு சென்று வீட்டின் கதவுகள், முச்சக்கர வண்டி, மீன் தொட்டி, தண்ணீர் குழாய், கதிரைகள் மற்றும் வேலி தகரங்கள் என்பவற்றினை வாழ்நாள் வெட்டி சேதப்படுத்தியுள்ளது. அக்கும்பல் முச்சக்கர வண்டிக்கு தீ மூட்டியுள்ளது. முச்சக்கர வண்டியினை மூடியிருந்த பொலித்தீன் எரிந்து கொண்டிருந்த வேளை வீட்டிலிருந்தவர்கள் அந்த பொலித்தீனை கீழே இழுத்து வீழ்த்தினர். இதனால் முச்சக்கர வண்டி பாரிய பாதிப்பிற்கு உள்ளாகவில்லை. இச்சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு 2 உறுப்பினர்கள் நியமனம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி ஆணைக்குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் ரோஹிணி மாரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஆணைக்குழுவின் உறுப்பினராக கல்பகன பியரதன தேரர் நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வடக்கு ஆளுநர் தலைமையிலான கூட்டத்தில் தமிழ் மொழி புறக்கணிப்பு, ஸ்ரீதரன் வெளிநடப்பு. வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தலைமையில் யாழ்ப்பாணத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அபிவிருத்தி சார்ந்த கூட்டத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகத்தான் வெளியேறியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மொழிபெயர்ப்பாளர் ஒருவரை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் சுமார் 1 மணித்தியாலத்திற்கு மேலாக இந்த கோரிக்கை தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். இதனை அடுத்து தாம் அந்த கூட்டத்திலிருந்து இடைநடுவே வெளியேறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். வவுனியா வடக்கில் துப்பாக்கி பிரயோகம், பெண் உயிரிழப்பு. வவுனியா நெடுங்கேணி பகுதியில் பெண்ணொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். புதன்கிழமை காலை 11:30 மணியளவில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: நெடுங்கேணி சேனை பிளவு பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதில் குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். குறித்த சம்பவத்தில் பாலசுந்தரம் சத்யகலா 34 வயதுடைய பெண்ணே இவ்வாறு பலியாகியுள்ளார். விவசாய தேவைக்காக பசலை வாங்க தாயாருடன் சென்ற நிலையில் உணவருந்திவிட்டு செல்ல முடிவெடுத்து மீண்டும் வீடு நோக்கி செல்கையில் வீதியில் நீர் நிறைந்திருந்தமையினால் தாயாரை வீதியில் இறக்கிவிட்டு நீர் நிறைந்திருந்த இடத்தை கடந்த போதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் நாட்டு துப்பாக்கியில் சுடப்பட்டே உயிரிழந்துள்ளதாகவும் எதற்காக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் இறந்த பெண்ணின் உறவினர் எனவும் ஏற்கனவே கொலை குற்றத்துக்காக சிறையிலிருந்து வந்த ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீன அரசாங்கம் தொடர்ந்தும் யாழ் மக்களுக்கு உதவிகளை வழங்கும், சீன தூதுவர். சீன அரசாங்கம் தொடர்ந்தும் யாழ்ப்பாண மக்களுக்கு உதவிகளை வழங்கும் என இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்கோங் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார். யாழ் மாவட்ட கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் சம்மேளனம் சமாசத்தில் மீனவர்களுக்கு வேலைகள் மற்றும் உலரணவு பொதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் வியாழக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் நீண்ட காலமாக நல்லுறவு நிலவுகின்றது. அதன் ஒரு அங்கமாகவே சீன தூதரகமானது யாழ்ப்பாண மக்களுக்கு மீன்பிடி வேலை மற்றும் உணவு பொதிகளை வழங்கி வைக்கிறது. இந்த உதவி வழங்கும் நிகழ்வை ஒரு ஆரம்ப நிகழ்வாகவே நாங்கள் கருதுகின்றோம். இன்று ஆரம்பமான இந்நிகழ்வானது சீனா மற்றும் வடக்கு மக்களிடையே நல்லுறவை மேம்படுத்தும் என நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக சீன தூதரகமானது இலங்கைக்கு பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கி வருகின்றது. குறிப்பாக கடந்த 2 வருடங்களாக உலகளாவிய ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தின் போது சீனா இலங்கைக்கு பெருமளவில் உதவிகளை வழங்கியுள்ளது. அதேபோல வடக்கு கிழக்கு உள்ள மக்களுக்கான தடுப்பூசினை பெற்றுக் கொடுப்பதில் சீனா பெரும் பங்காற்றியுள்ளது. அதேபோல் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திற்கும் என 5 நீர் சுத்திகரிக்கும் இயந்திர பொறிமுறையினையும் வடக்கு மாகாண ஆளுநரிடம் கையெழுத்துள்ளோம். அதேபோல் 5 மடிக்கணனிகள் மற்றும் 1 தொகுதி புத்தகத்தையும் பொது நூலகத்திற்கு வழங்கியுள்ளோம். எனவே இவை அனைத்தும் ஒரு ஆரம்பமாகவே நாங்கள் கருதுகின்றோம். எதிர்காலத்தில் சீன தூதரகம் யாழ்ப்பாண மக்களுக்கு தொடர்ச்சியான உதவிகளை வழங்கும். உலகளாவிய ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள கொரோனா காலத்தில் இந்த சிறிய உதவி வழங்கப்படுவதை ஒரு ஆரம்ப புள்ளியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எதிர்காலத்தில் உதவி திட்டங்கள் வழங்க முடியும் என்றார். சியல்கோட்டில் இலங்கையர் படுகொலை, மேலும் 33 பேர் கைது. பாகிஸ்தான் சியல்கோட்டில் இலங்கையர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 33 சந்தேக நபர்களை வெள்ளிக்கிழமை கைது செய்துள்ளதாக சியல்கோட் போலீசார் தெரிவித்தனர்.
இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட 33 பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு குஜ்ரான்வாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதே நேரம் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 85 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக புலனாய்வாளர் தாரிக் மஹ்மூத் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் கிரசண்டி டெக்ஸ்டைல் என்ற ஆடை தொழிற்சாலையில் இலங்கை பிரஜை பிரியந்தகுமார கைத்தொழில் பொறியியல் முகாமையாளராக பணியில் இணைந்துள்ளார். அதன் பின்னர் 2012இல் சியல்கோட்டில் உள்ள ராஜ்கோ என்ற தொழிற்சாலையில் பொது முகாமையாளராக பணியில் இணைந்துள்ளார். இதன்போது தமது தொழிற்சாலையில் ஒட்டப்பட்டிருந்த மதசார் பதாகை ஒன்றை அவர் அகற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இஸ்லாம் மதத்திற்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளினால் அவர் எரித்துக் கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றார் கர்னாஸ். 2021ஆம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை பஞ்சாபை சேர்ந்த கர்னாஸ் சாந்து பெற்றுள்ளார். இந்த ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் போட்டி இஸ்ரேலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 21 வயதான கர்னாஸ் சாந்து குறித்த பட்டத்தை 21 வருடங்களுக்கு பின் வென்று சாதனை படைத்துள்ளார். பொது நிர்வாகத்தில் MA பட்டம் பெற்ற இவர் பஞ்சாபில் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அதே நேரம் இதற்கு முன் கடந்த 2000ஆம் ஆண்டில் இந்தியாவில் லாரா தத்தா மிஸ் யூனிவர்ஸாக தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் 50,000 இடங்களில் 14வது மெகா தடுப்பூசி முகாம். தமிழகம் முழுவதும் 50,000 இடங்களில் 14வது மெகா தடுப்பூசி முகாம் சென்ற சனிக்கிழமை நடைபெற்றது. அதன்படி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்ற இந்த தடுப்பூசி முகாமில் காலக்கெடு முடிந்தும் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. சென்னையில் மட்டும் 1600 இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்றன. சென்னையில் இதுவரை 10,38,623 பேர் 2வது தவணை தடுப்பூசி செலுத்தாமல் உள்ளனர். எனவே தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத நபர்கள் இந்த முகாமை பயன்படுத்தி தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உயர் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழகத்தில் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீடிப்பு. தமிழகத்தில் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமுதாய, கலாசார, அரசியல் கூட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்றும் டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் அனைத்து கடற்கரைகளிலும் பொதுமக்கள் கூட அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இதற்கு முன்னர் அனுமதிக்கப்பட்ட செயற்பாடுகள் அனைத்தும் அனுமதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் 6 தொடக்கம் 12ஆம் வகுப்பு வரை பாடசாலைகள், அனைத்து கல்லூரிகள் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனங்கள் சுழற்சி முறையின்றி செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் அனுமதி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தயாரிக்க வேண்டும், ராஜ்நாத் சிங். இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இந்தியா தயாரிக்க வேண்டும் என இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இந்திய இராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், எந்த நாடு பாதுகாப்பு துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறதோ அந்த நாடுதான் எதிரிகளை அழித்து வரலாற்றில் இடம் பிடிக்கும். எனவே நாம் இத்தகைய சூழலையும் சமாளிக்கும் வகையில் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நாம் நம்மை வலுப்படுத்திக் கொள்வது அவசியம். புதிய கண்டுபிடிப்புகள் அத்தகைய வலிமையை வழங்கும். அதற்கு ஒலியை விட 5 மடங்கு வேகமாக செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரிப்பது குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தலைமை தளபதியை தெரிவு செய்ய மத்திய அரசு நடவடிக்கை. முப்படை தலைமை தளபதியை தெரிவு செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதி நியமிக்கும் வரை முப்படை தளபதிகள் தனித்தனியாக இயங்கும், பழைய முறையை நீடிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவ சீர்திருத்தங்கள் தொடரவும் முப்படைகள் இணைந்து செயல்படவும் புதிய முப்படை தலைமை தளபதியை நியமிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. பிபின் ராவத்தின் மறைவுக்கு பிறகு MM நரவனே மிக மூத்த இராணுவ அதிகாரியாக உள்ளமையால் அவர் குறித்த பதவியில் நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒமிக்ரோன் பரவலை கட்டுப்படுத்த மும்பையில் 144 தடை உத்தரவு அமுல். ஒமிக்ரோன் பரவலை தடுக்கும் வகையில் மும்பையில் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் காலத்தில் பொதுக்கூட்டம் மற்றும் பேரணிகளை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் கட்டாய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மும்பை காவல்துறை ஆணையர் அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலில், கொரோனா தடுப்பு குறித்து அரசு ஏற்கனவே வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் இதுவரை 13 பேருக்கு ஒமிக்ரோன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. உலக செய்திகள்.
ரஷ்யா பாரிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும், ஜோ பைடன் எச்சரிக்கை. உக்ரைனை ஆக்கிரமிக்கும் இராணுவ நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபடுமானால் பாரிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். இந்த நிலை ஏற்படும் பட்சத்தில் அமெரிக்க துருப்பினை தரைமார்க்கமாக உக்ரைனுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் 2 மணி நேர உரையாடலின் போது தெளிவாக இதனை தாம் வலியுறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் கிழக்கு பிராந்தியத்திற்கு ஐக்கிய நாடுகள் மற்றும் நேட்டோ படைப்பிரிவினரையும் நகர்த்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் ஜனநாயகத்திற்கு முக்கிய அச்சுறுத்தல், துருக்கிய ஜனாதிபதி. சமூக ஊடகங்கள் ஜனநாயகத்திற்கு முக்கிய அச்சுறுத்தல்களில் ஒன்று என துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தாயிப் எர்டோகன் தெரிவித்துள்ளார். எர்டோகனின் அரசாங்கம் இணையத்தில் போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை பரப்புவதை குற்றமாக்குவதற்கான சட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. ஆனால் முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் சுதந்திரமான பேச்சு மீதான கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் என விமர்சகர்கள் கூறுகின்றனர். சமூக ஊடகங்கள் முதலில் தோன்றிய போது சுதந்திரமான சின்னமாக போற்றப்பட்டது என துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தாயிப் எர்டோகன் தெரிவித்தார். ஆனால் இப்போது அது இன்றைய ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல்களின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாக மாறிவிட்டது என அவர் கூறியுள்ளார். ஆகவே இது சம்பந்தமாக உண்மையின் கட்டமைப்பிற்குள் தவறான தகவல் மற்றும் பிரச்சாரத்தை எதிர்த்து போராடுவதற்கு பொதுமக்களை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் என அவர் கூறினார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் 2 இடங்களில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் குறைந்தது 2 பேர் கொல்லப்பட்டதுடன் 4 பேர் காயமடைந்துள்ளனர் என தலிபான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. காபூலின் தாஸ்டி பார்ச்சி மாவட்டத்தில் மினி பஸ்ஸில் கடந்த வெள்ளிக்கிழமை வெடிகுண்டு வெடித்ததில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டதோடு 3 பேர் காயமடைந்தனர் என தலிபான் உள்துறை அமைச்சின் பேச்சாளர் கூறியுள்ளார். இந்த குண்டுவெடிப்பு நடந்த அடுத்த சில நிமிடங்களில் அதே பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு வெடிப்பில் ஒரு பெண் காயமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தடுத்து நடந்த இந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு IS பயங்கரவாதிகள் பொறுப்பேற்றுள்ளனர். ஸ்வீடன் கடற்பகுதியில் 2 சரக்கு கப்பல்கள் மோதி விபத்து, மீட்பு பணிகள் தீவிரம். ஸ்வீடனின் கரையோர பால்டிக் கடலில் 2 சரக்கு கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளாகி ஒரு கப்பல் கவிழ்ந்ததை அடுத்து அப்பகுதியில் பெரிய மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. திங்கட்கிழமை அதிகாலை நடந்த சம்பவத்தை தொடர்ந்து குறைந்தது 2 பேர் கப்பலில் இருந்ததாக நம்பப்படுகிறது என்று ஸ்வீடிஷ் கடல்சார் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கவிழ்ந்த கரின் கோச் என்ற கப்பல் டென்மார்க்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றிய கப்பலுக்கு ஸ்காட் கேரியர் என்று பெயரிடப்பட்டது. விபத்துக்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை. தெற்கு ஸ்வீடிஷ் கடற்கரை நகரமான ஜாஸ்டாட் மற்றும் டேனிஷ் தீவான போர்ன்கோல்ம் இடையே பால்டிக் கடலின் ஒரு பகுதியில் இந்த சம்பவம் நடந்தபோது கரின் கோச் கப்பலில் 2 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. ஸ்வீடன் மற்றும் டென்மார்க்கில் இருந்து ஹெலிகாப்டர்கள் மற்றும் சுமார் 10 படகுகள் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் இணைந்துள்ளதாக ஸ்வீடிஷ் கடல்சார் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதில் ஒரு கப்பல் 90 மீட்டர் நீளமும் மற்றொன்று 55 மீட்டர் நீளமும் கொண்டது என ஸ்வீடிஷ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒமிக்ரோன் மாறுபாட்டால் முதல் மரணம் பதிவானது. கொரோனா வைரஸின் ஒமிக்ரோன் மாறுபாட்டால் இங்கிலாந்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேற்கு லண்டனில் அமைந்துள்ள தடுப்பூசி நிலையத்துக்கு சென்ற போதே பிரதமர் போரிஸ் ஜோன்சன் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். ஒமிக்ரோன் தொற்றினால் ஒருவர் உயிரிழந்திருப்பது இது முதல் சந்தர்ப்பம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரான்சின் ஒரு பகுதியாக இருக்கவே நியூ கலிடோனியர்கள் விருப்பம். நியூ கலிடோனியாவின் பசிபிக் பிரதேசத்தில் வசிப்பவர்கள் பிரான்சின் ஒரு பகுதியாக இருக்க அதிக அளவில் வாக்களித்தனர். பிரான்ஸ் சில பகுதியிலிருந்து தனித்திருக்கும் பல்வேறு தீவுகளை உள்ளடக்கிய பிராந்தியமான நியூ கலிடோனியா பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற 3வது வாக்கெடுப்பை எதிர்கொண்டது. ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற வாக்கெடுப்பில் பெரும்பாலான மக்கள் பிரான்சுடன் ஒன்றிணைந்திருக்கவே வாக்களித்துள்ளனர். 90.23% வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 96.32% வாக்காளர்கள் சுதந்திரம் தேவையில்லை என வாக்களித்துள்ளனர். பிரான்சுக்கு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கும் சீனாவிற்கும் இடையிலான பசிபிக் பகுதியில் செல்வாக்கிற்கான பரந்த மோதலின் ஒரு பகுதியாகும். நியூ கலிடோனியா பிரான்ஸ் மொழியாகவே இருக்கும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். மேலும் கலிடோனியர்கள் பிரெஞ்சுக்காரர்களாக இருக்க தேர்ந்தெடுத்துள்ளனர். அவர்கள் அதை சுதந்திரமாக முடிவு செய்தனர் என கூறினர். ஆஸ்திரேலியாவுக்கு கிழக்கே 2000 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள சுமார் 1,85,000 வாக்காளர்களை கொண்ட தீவு கூட்டம் தீவுகளில் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் 1988 ஒப்பந்தத்தின் கீழ் 3% வாக்கெடுப்புகளுக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானில் 10 பேரை காவு கொண்ட ஆளில்லா விமான தாக்குதலுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்காது. ஆப்கானிஸ்தானில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 10 பேரை காவு கொண்ட ஆளில்லா விமான தாக்குதலுக்கு எந்த அமெரிக்க துருப்புகளும் அல்லது அதிகாரிகளும் பொறுப்பேற்க மாட்டார்கள் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. தலிபான்கள் காபூலை கைப்பற்றியதை தொடர்ந்து அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி காபூலை விட்டு வெளியேறிய இறுதி நாட்களில் இந்த தாக்குதல் நடந்தது.
இந்த தாக்குதலின் போது ஒரு தன்னார்வ ஊழியர் மற்றும் 7 சிறுவர்கள் உட்பட குடும்பத்தின் 9 உறுப்பினர்கள் உயிரிழந்தனர். காபூல் விமான நிலையத்திற்கு வெளியே ஒரு தற்கொலை குண்டுதாரி 170 பொதுமக்கள் மற்றும் 13 அமெரிக்க துருப்புகளை கொன்ற சில நாட்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்தது. தன்னார்வ ஊழியரின் கார் இஸ்லாமிய அரசாங்கத்தின் உள்ளூர் கிளையான ISK உடன் தொடர்புடையதாக அமெரிக்க உள்துறை நம்பியது. இதன் அடிப்படையிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் தாக்குதலின் பின்னர் கடந்த 21ஆம் தேதி அமெரிக்க மத்திய கட்டளை ஜெனரல் கென்னத் மெக்கன்சி இது ஒரு துக்ககரமான தவறு என விவரித்தார். கடந்த மாதம் வெளியிடப்பட்ட ஒரு உயர்மட்ட உள்ளக மதிப்பாய்வில் எந்த சட்டமும் மீறப்படவில்லை என்பதால் ஒழுக்காற்று நடவடிக்கை தேவையில்லை என்றும் தவறான நடத்தை அல்லது அலட்சியத்திற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் முடிவு செய்யப்பட்டது. திங்கட்கிழமை பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் மதிப்பாய்வுக்கு ஒப்புதல் அளித்ததாக பல அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்தன. ஒரே நாளில் 1/2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பூஸ்டர் தடுப்பூசிக்கு முன்பதிவு. 1/2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் கோவிட் பூஸ்டர் தடுப்பூசிக்கு முன்பதிவு செய்துள்ளதாக பிரதமர் போரிஸ் ஜோன்சன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர்கள் வழங்கப்படும் என்று உறுதியளித்த ஒரு நாளுக்கு பிறகு போரிஸ் ஜோன்சன் இந்த எண்ணிக்கையை வெளிப்படுத்தினார். திங்கட்கிழமை தடுப்பூசி தளங்களில் நீண்ட வரிசைகளில் பலர் காத்திருந்தார்கள். சிலர் தடுப்பூசி பெற 5 மணி நேரம் காத்திருந்தார்கள். பிரதமர் மற்றும் தேசிய சுகாதார சேவையினர் இப்போது தன்னார்வ தொண்டர்களை தடுப்பூசி மையங்களை இயக்க உதவுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அடுத்த வாரத்தில் கால்பந்து மைதானங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் ரேஸ் கோர்ஸ்கள் உட்பட நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான தடுப்பூசி தளங்கள், நடமாடும் சேவைகள் மற்றும் பாப் அப்கள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கையினால் பதட்டம். இந்தோனேசியாவின் கிழக்கு பகுதியில் 7.7 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. புளோரஸ் தீவு அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்தோனேசியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலை 11:20 மணியளவில் புளோரஸ் கடலில் 76 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் புளோரஸ் தீவில் உள்ள மவுமெரைக்கு வடக்கே 91 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த ஆண்டு மே மாதம் இந்தோனேசியாவின் சுமாத்ரா தீவின் வடமேற்கு கடற்கரையில் 6.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தமை நினைவு கூறத்தக்கது. கடைசியாக 2004ஆம் ஆண்டு இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் சுனாமியை தூண்டியது. டிசம்பர் 26ஆம் தேதி வடமேற்கு சுமத்ரா கடற்கரையில் ஏற்பட்ட 9.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் இந்தோனேசியா, இலங்கை, இந்தியா, தாய்லாந்து மற்றும் 9 நாடுகளில் 2,30,000க்கும் அதிகமான மக்களின் உயிரை காவு கொண்டது. அதிகரித்து வரும் கொரோனா தொற்றுக்கும் மத்தியில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியது சிம்பாப்வே. அதிகரித்து வரும் கொரோனா தொற்றுக்கும் மத்தியில் மேலும் 2 வாரங்களுக்கு நாட்டில் கட்டுப்பாடுகளை சிம்பாப்வே கடுமையாக்கியுள்ளது. புதிய நடவடிக்கைகளின் கீழ் அத்தியாவசிய சேவைகள் தவிர அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் 30% குறைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் கொரோனா வைரஸின் ஒமிக்ரோன் மாறுபாடு கண்டறியப்பட்டதை அடுத்து நாட்டில் 4வது அலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாறுபாடு நாட்டில் வேகமாக பரவி வருகின்ற நிலையில் நாட்டில் இதுவரை மொத்தம் 1,77,690 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கொரோனா தொற்று உறுதியான 4,745 இறப்புகள் இதுவரை சிம்பாப்வேயில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளம் மனிதாயமான அணுகலை பாதிக்கிறது. ஐநா. தெற்கு சூடானில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை அணுகுவது என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கும் முயற்சிக்கு சவாலாக மாறியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. மே மாதம் முதல் நாடு முழுவதும் 8,35,000க்கும் அதிகமான மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனிதாயமான விவகாரங்கள் ஒருங்கிணைப்புக்கான ஐநா அலுவலகம் கூறியுள்ளது. நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள யூனிட்டி மற்றும் அப்பர் நைல் ஆகிய 2 எண்ணெய் உற்பத்தி மாநிலங்களில் உள்ள மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பெண்டிஜுவிற்கு விஜயம் செய்த தெற்கு சூடானில் உள்ள ஐநா அமைதி காக்கும் பணியின் தலைவர் நிக்கோலஸ் கோசோம் நிலைமை மோசமாக உள்ளதாக தெரிவித்தார். வெள்ள நீர் தொடர்ந்து இருக்கும் அதேவேளை அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர்களுக்கு உதவி தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். உணவு பாதுகாப்பின்மை, சுகாதார பற்றாக்குறை, கல்வி மற்றும் நீர்நாள் பரவும் நோய்களின் ஆபத்து ஆகியவற்றின் அடிப்படையில் விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். ஒமிக்ரோன் எதிர்பார்த்ததை விட மிக விரைவாக பரவி வருகிறது. உலக சுகாதார ஸ்தாபனம். ஒமிக்ரோன் மாறுபாடு முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் உலகம் முழுவதும் பரவி வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் கூறியுள்ளது. அதை கட்டுப்படுத்த நாடுகள் துரிதமாக செயல்பட வேண்டும் என்றும் அதன் தலைமை பணிப்பாளர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரேயஸ் கூறியுள்ளார். இதுவரை ஒமிக்ரோன் மாறுபாடு 77 நாடுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மாறுபாட்டை சமாளிக்க அந்நாடுகள் போதுமான அளவு செயற்படவில்லை என்றும் கவலை வெளியிட்டார். இதே நேரம் இதற்கு முன்னர் பரவிய கொரோனா மாறுபாடுகளை விட ஒமிக்ரோன் மாறுபாடு அடையாளம் காணப்படாமலேயே பரவியிருக்கக்கூடும் என தாம் நம்புவதாக அவர் கூறினார். ஒமிக்ரோனை பரப்பும் நோய் மிதமானது என முடிவுக்கு வர வேண்டாம் என உலக சுகாதார ஸ்தாபனத்தைச் சேர்ந்த நிபுணர்களும் எச்சரித்துள்ளனர். அவ்வாறு எண்ணினால் உலகம் மிக ஆபத்தான நிலைமையை சந்திக்க நேரலாம் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவித்தனர்.
சீனாவுக்கு எப்போதுமே ரஷ்யா துணை நின்றுள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங். சீனாவுக்கு எப்போதுமே ரஷ்யா துணை நின்றுள்ளது என சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக நடைபெற்ற இரு நாட்டு தலைவர்களுக்கான சந்திப்பிற்கு பின் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், முக்கிய தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான சீனாவின் முயற்சிகளை வலுவாக ஆதரித்தது மற்றும் நமது நாடுகளுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தும் முயற்சிகளை உறுதியாக எதிர்த்தது ஆகியவற்றை நான் மிகவும் பாராட்டுகிறேன். சீனாவுக்கு எப்போதுமே ரஷ்யா துணை நின்றுள்ளது. எங்களின் தேசிய நலன்களை காக்கும் முயற்சிகளை ரஷ்யா எப்போதுமே ஆதரித்துள்ளது என கூறினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின், 21ஆம் நூற்றாண்டில் ரஷ்யா சீனா இடையேயான உறவு இருநாட்டு ஒத்துழைப்புக்கான சிறந்த உதாரணம். நாம் இரு நாடுகளுக்கும் இடையே புது மாதிரியான ஒத்துழைப்பு உருவாகியுள்ளது. இந்த ஒத்துழைப்பு இரு நாடுகளும் மற்றவரின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுவதில்லை. நாம் இருவரும் பகிர்ந்து கொள்ளும் எல்லையை நிரந்தர அமைதி பகுதியாக வைத்துள்ளோம். நாம் சிறந்த அண்டை நாட்டு நட்புறவை பேணுகிறோம் என கூறினார். அத்துடன் எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஷி ஜின்பிங்கை சீனாவில் நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக புடின் கூறியுள்ளார். மேலும் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி சீனாவில் நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப விழாவில் கலந்து கொள்வேன் என தெரிவித்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் ரஷ்ய ஜனாதிபதி புடினும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் இதுவரை 30 முறை சந்தித்துள்ளனர். பெய்ஜிங்கில் உள்ள தூதரகத்தை மூடியது லித்துவேனியா. பெய்ஜிங்கில் உள்ள தங்கள் நாட்டின் இறுதி அதிகாரியும் வெளியேற்றப்பட்டதை அடுத்து லித்துவேனியாவின் தூதரகம் மூடப்பட்டது. இது தொடர்பாக லித்துவேனியா வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சீனாவில் தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தூதரக செயற்பாடுகள் தொடர்பான தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இதேபோல் லித்துவேனியாவில் சீன தூதர்களின் அங்கீகாரத்தை புதுப்பிப்பது தொடர்பான சீனாவின் முடிவு நிலுவையில் உள்ளது. சீனாவுடனான பேச்சுவார்த்தையை தொடரவும் பரஸ்பர நன்மை பயக்கும் உடன்பாடு எட்டப்படவும் தூதரகத்தின் செயற்பாடுகளை முழுமையாக மீட்டெடுக்கவும் லித்துவேனியா தயாராக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்வானுக்கு மறைமுகமாக தனிநாடு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் தாய்வானுக்கான பிரதிநிதித்துவ அலுவலகத்தை தங்கள் நாட்டில் திறக்க லித்துவேனியா அனுமதித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த நாட்டுக்கான தூதரக அந்தஸ்தை சீனா குறைத்தது. லித்துவேனியாவுக்கான தங்கள் நாட்டு தூதரை திரும்ப அழைத்ததுடன் அந்த நாட்டின் தூதரையும் சீனா வெளியேற்றியது. இதன் காரணமாக இரு நாட்டு உறவில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தாய்வானை தனது நாட்டின் பிராந்தியம் என கருதும் சீனா தாய்வானை தாமுடன் இணைக்கப் போவதாக கூறி வருகின்றது. ஆனால் தாங்கள் இறையாண்மை கொண்ட அரசாங்கம் என உறுதிபட தாய்வான் கூறியுள்ளது. மலேசியாவில் படகு விபத்து, 16 பேர் உயிரிழப்பு, 27 பேரை காணவில்லை. மலேசியாவின் தெற்கு பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 27 பேரை காணவில்லை. அண்டை நாடான மலேசியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முற்பட்ட சுமார் 60 இந்தோனேசியர்களை ஏற்றிச் சென்ற கப்பல் தெற்கு மாநிலமான ஜோகூரில் புதன்கிழமை புயல் காலநிலையில் கவிழ்ந்தது. உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களில் பெரும்பாலானோர் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திடீரென ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கத்தை கடக்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர்களில் 7 ஆண்களும் 4 பெண்களும் அடங்குவர். மேலும் 20 ஆண்களையும் 2 பெண்களையும் மீட்புப் படையினர் உயிருடன் மீட்டுள்ளனர். காணாமல் போனவர்கள் உயிருடன் இருப்பது சாத்தியமில்லை என தேடுதல் மற்றும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒமிக்ரோன் புயலுக்கு வேல்ஸ் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், முதலமைச்சர் மார்க் டிரெக்ஃபோர்ட். ஒமிக்ரோன் புயலுக்கு வேல்ஸ் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மார்க் டிரெக்ஃபோர்ட் எச்சரித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், புயலுக்கு முன் வேல்ஸ் அமைதியில் உள்ளது. ஒமிக்ரோன் புயல் நம் வழியே வருவதை நாங்கள் காண்கிறோம். அதற்கு நாம் இப்போதே தயாராக வேண்டும் என கூறினார். இந்த மாறுபாட்டின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் டிசம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு வேல்ஸில் இரவு விடுதிகள் மூடப்படும். கடைகள் மற்றும் பணியிடங்களில் சமூக விலகல் உள்ளிட்ட வணிகங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் என்று வேல்ஸ் அரசாங்கம் கூறியுள்ளது. சிறிய கிறிஸ்துமஸை கொண்டாடவும் பிறந்த நண்பர்களின் வட்டங்களை சந்திப்பதை தவிர்க்கவும் மக்களிடம் முதலமைச்சர் வலியுறுத்தினார். வேல்ஸில் ஒமிக்ரோன் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை வியாழக்கிழமை 33ஆக அதிகரித்து 95ஆக இருந்தது. சீனாவின் சின்ஜியாங் பிராந்தியத்திலிருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை, அமெரிக்கா புதிய முடிவு. உய்குர் முஸ்லிம்களின் கட்டாய உழைப்பு காரணமாக சீனாவின் சின்ஜியாங் பிராந்தியத்திலிருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கும் சட்டமூலத்தை அமெரிக்க காங்கிரஸ் நிறைவேற்றியுள்ளது. இது வாஷிங்டனுக்கும் பெய்ஜிங்கிற்கும் இடையிலான பதற்றத்தை மேலும் மோசமாக்கியுள்ளது. அந்த மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் கட்டாய உழைப்பு இல்லாமல் உற்பத்தி செய்யப்பட்டவை என தொழிலகங்கள் உறுதிப்படுத்தும் வரை இது நீடிக்கும். உய்குர் கட்டாய தொழிலாளர் தடுப்புச் சட்டம் இந்த வார தொடக்கத்தில் பிரதிநிதிகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் செனட்டில் ஒருமனதாக வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டது. இது ஜனாதிபதி ஜோ பைடனால் கையொப்பமிட வேண்டும். சின்ஜியாங் மாகாணத்தில் உய்குர் இன முஸ்லிம் மக்களுக்கு எதிராக சீனா இன அழிப்பில் ஈடுபடுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது.
உய்குர் இன மக்களுக்கு கட்டாய கருத்தடை செய்து அவர்களை முகாம்களில் அடைத்து கட்டாய உழைப்பில் ஈடுபடுத்துவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக இதே குற்றச்சாட்டுக்காக சீனாவில் நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை புறக்கணிப்பு செய்ய போவதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. இந்த நிலையில் புதிய தடைக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுகளை சீனா ஏற்கனவே மறுத்துள்ளது. ஜப்பானில் பாரிய தீ விபத்து, 27 பேர் உயிரிழப்பு, 28 பேர் கடுமையான காயம். வெள்ளிக்கிழமை மேற்கு ஜப்பான் உள்ள வணிக வளாகம் மற்றும் பொழுதுபோக்கு பகுதியில் உள்ள 8 மாடி கட்டடத்தின் 4வது அல்லது 5வது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தின் போது பெரும்பாலானோர் புகையின் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர். மொத்தம் 28 பேர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகினர். காலை 10 மணிக்கு கிளினிக் வணிகத்திற்காக திறக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் 30 நிமிடங்களில் பெரும்பாலும் அணைக்கப்பட்டது. தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்ட காணொளிகள் கட்டடத்தின் 4வது மாடி ஜன்னல்களிலிருந்தும் மனநல மருத்துவமனை அமைந்துள்ள கட்டடத்தின் கூரையிலிருந்தும் புகை வெளியேறுவதை காட்டியது. இந்த மாடியில் மனநல சேவைகள் மற்றும் பொது மருத்துவ பராமரிப்பு வழங்கும் மருத்துவமனை இருந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. சந்தேகத்திற்கிடமான தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தீ வைத்ததாக நம்பப்படுகிறது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. விளையாட்டுச் செய்திகள். ஆசஸ் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 9 விக்கெட்டுகளால் அபார வெற்றி. ஆசஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 9 விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி முன்னிலை பெற்றுள்ளது. கடந்த 8ஆம் தேதி பிரிஸ்பேன் மைதானத்தில் ஆரம்பமான இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து கிரிக்கெட் அணி முதல் இன்னிங்ஸிற்காக 147 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக ஜோஸ் பட்லர் 39 ஓட்டங்களையும் ஒல்லி போப் 35 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் பெட் கமின்ஸ் 5 விக்கெட்டுகளையும், மிட்சல் ஸ்டார்க் மற்றும் ஜோஸ் கேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், கிரீன் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து பதிலுக்கு முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 425 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக டிராவிஸ் ஹெட் 152 ஓட்டங்களையும், டேவிட் வார்னர் 94 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சில் ராபின்சன் மற்றும் மார்க் வுட் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும், கிறிஸ் வோக்ஸ் 2 விக்கெட்டுகளையும், ஜெக் லீச் மற்றும் ஜோ ரூட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 278 ஓட்டங்கள் பின்னிலையில் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 297 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதன்படி இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலிய அணிக்கு 20 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. இதன்போது இங்கிலாந்து அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக ஜோ ரூட் 89 ஓட்டங்களையும், டாவிட் மாலன் 82 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் நாதன் லியோன் 4 விக்கெட்டுகளையும், பெட் கமின்ஸ் மற்றும் கிரீன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், மிட்சல் ஸ்டார்க் மற்றும் ஜோஸ் கேசில்வுட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக முதல் இன்னிங்ஸில் 152 ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட டிராவிஸ் ஹெட் தெரிவு செய்யப்பட்டார். இலங்கை தேசிய அணியின் பயிற்றுவிப்பு ஆலோசகராக மகேல நியமனம். இலங்கை தேசிய அணியின் பயிற்றுவிப்பு ஆலோசகராக இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் மகேல ஜெயவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த நியமனம் அமலுக்கு வரும் என இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. இலங்கை அணியுடன் மகேல ஜெயவர்தன இணைவதில் தாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைவதாக இலங்கை கிரிக்கெட் சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டுக்கான உலக கிண்ண 2020 தொடரின் தகுதிச் சுற்று போட்டியில் அவரது பங்களிப்பே அணியின் முன்னேற்றத்துக்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய நியமனம் இருந்த போதிலும் அடுத்த ஆண்டு மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ள ICC 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கிண்ண அணியில் தொடர்ந்து தனது பங்களிப்பை வழங்குவார் என்றும் அவர் கூறினார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் பாகிஸ்தான் அணி மகத்தான வெற்றி. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் பாகிஸ்தான் அணி 63 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. கராச்சி மைதானத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக முகமது ரிஸ்வான் 78 ஓட்டங்களையும், ஹெய்டர் அலி 68 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 201 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி
19 ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ஓட்டங்களுக்கு சுருண்டது. இதனால் பாகிஸ்தான் அணி 63 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக சாய் கோப் 31 ஓட்டங்களையும் ஓடியன் ஸ்மித் 24 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் முகமது வாசிம் 4 விக்கெட்டுகளையும், சதாப் கான் 3 விக்கெட்டுகளையும், சாயின் அப்ரிடி, முகமது நவாஸ் மற்றும் ஹரிஸ் ராவூப் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினை வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக 39 பந்துகளில் 4 சிக்சர்கள் 6 பவுண்டரிகள் அடங்கலாக 68 ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட ஹெய்டர் அலி தெரிவு செய்யப்பட்டார். 2022 இந்தியாவுக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது ஆப்கானிஸ்தான். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இந்தியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஆப்கானிஸ்தான் அணி விளையாட உள்ளது. 2 வருட காலப்பகுதியில் ஆப்கானிஸ்தான் உள்நாட்டில் 11 ODI, 4 T20I மற்றும் 2 டெஸ்ட் தொடர்களில் விளையாட உள்ளது. அத்தோடு 52 சர்வதேச போட்டிகளில் விளையாட உள்ளது. அதில் 37 ஒருநாள், 12 T20 மற்றும் 3 டெஸ்ட் போட்டிகள் அடங்குகின்றன. அந்த 2 ஆண்டுகளில் தேசிய அணி 2022 ஆசிய கோப்பையிலும் அதே ஆண்டில் ICC T20 உலகக்கிண்ண போட்டியிலும் விளையாட உள்ளது. அதே ஆண்டில் ICC T20 உலகக்கிண்ணம், அதைத் தொடர்ந்து ஆசிய கிண்ணம் மற்றும் 2023 ICC 50 ஓவர் உலகக்கிண்ண போட்டியில் விளையாட உள்ளது. அடுத்த ஆண்டு நெதர்லாந்துக்கு எதிரான ODI தொடருடன் ஆரம்பமாகும் ஆப்கானிஸ்தான் அணியின் போட்டிகள் சிம்பாப்வேக்கு எதிரான போட்டியுடன் நிறைவுக்கு வருகின்றது. ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. இதன்படி முதல் இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்த ஆடி வரும் ஆஸ்திரேலியா அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 221 ஓட்டங்களை பெற்றுள்ளது. ஆட்ட நேர முடிவில் மார்னஸ் லவ்சேகன் 95 ஓட்டங்களையும், ஸ்டீவன் ஸ்மித் 18 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். அடிலைட் ஓவல் மைதானத்தில் வியாழக்கிழமை ஆரம்பமான இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய ஆஸ்திரேலியா அணி ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 221 ஓட்டங்களை பெற்றது. இதன்போது ஆஸ்திரேலியா அணி சார்பில் மார்கஸ் ஹாரிஸ் 3 ஓட்டங்களையும், டேவிட் வார்னர் 95 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் ஸ்டுவர்ட் பிராட் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினையும் வீழ்த்தினர். ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 2வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. இதன்படி முதல் இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்த ஆடி வரும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 17 ஓட்டங்களை பெற்றுள்ளது. ஆட்ட நேர முடிவில் டாவிட் மாலன் 1 ஓட்டத்தினையும், ஜோ ரூட் 5 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முதல் இன்னிங்ஸ் ஓட்டங்களுடன் ஒப்பிடுகையில் இங்கிலாந்து அணி 456 ஓட்டங்கள் பின்னிலையில் உள்ளது. அடிலைட் ஓவல் மைதானத்தில் வியாழக்கிழமை ஆரம்பமான இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. இதன்படி முதல் இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்த ஆடிய ஆஸ்திரேலியா அணி 9 விக்கெட் இழப்புக்கு 473 ஓட்டங்களை பெற்றிருந்த போது தனது முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக மார்னஸ் லவ்சேகன் 103 ஓட்டங்களையும், டேவிட் வார்னர் 95 ஓட்டங்களையும், ஸ்டீவ் ஸ்மித் 93 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சில் பென் ஸ்டோக்ஸ் 3 விக்கெட்டுகளையும், ஜேம்ஸ் எண்டர்சன் 2 விக்கெட்டுகளையும், ஸ்டூவர்ட் பிராட், கிறிஸ் வோக்ஸ், ராபின்சன் மற்றும் ரூட் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இங்கிலாந்து அணி சார்பில் காசிப் அமீட் 6 ஓட்டங்களுடனும், ரோரி பார்னஸ் 4 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் மிச்சல் ஸ்டாக் மற்றும் மைக்கேல் நீசர் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினை வீழ்த்தினர். இத்துடன் இவ்வாரத்திற்கான வேரம் ஒரு வேலம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நிறமன் நிகழ்வுடன் இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வேரம் ஒரு வேலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.